நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். காரணம் என்னென்னா இவர் கொஞ்சம் எங்கே இருக்கனால இவர் பின்னால் போயிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார் போல இருக்குது. ஸோ இது வந்து பாஜகவோடு எந்த கட்சி கூட்டு சேர்ந்தாலும் அது சர்வநாசம். அது அதிமுகவுக்கும் பொருந்தும் பாமகவுக்கும். அன்புமணியை பொறுத்தவரை ஓடலாம், காலத்தை ஓட்டிக்கலாம், தேர்தலில் ஜெயிக்க முடியல அவரால், அதனால் இப்படியே காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பாமகவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி வன்னியர்களை பாஜக உள்வாங்கிவிட்டது. RSS சித்தாந்தம் உள்வாங்கிடுது. அதிமுகவில் தலைமைத்துவ வெறி, ஏதாவது ஒரு தலைமை கிடைக்கணும், அந்த வெறியில் இருந்தாலும் எதை வேணால் செய்ய தயார் எடப்பாடி. இங்கே ரசிகர் வெறி. ஆக மொத்தத்தில் சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் இங்கே வேலை கிடையாது. அவர் வந்து ஃபுல்லாக நான் போனால் அப்படியே மலடா அண்ணா மலடா ட்விட்டர்ரா அதுரா இதுரான்னு கூட இப்போ ஒன்றும் இல்லையே, சதம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? உண்மையிலேயே உங்ககிட்ட மக்கள் ஆதரவு இருந்திருந்தா இன்னமும் அது ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ பாவமாக இருக்குது. மேபி ஏதாவது சாதிப்பாருன்னு ஒரு யோசனை இருந்தது. நாள் போக 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 அது வந்து அது அச்சமாகவும் கவலைக்கிடமாகவும் அது இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்களே அதான் ஆதவர்ஜன் ஒரு பேட்டியில் சொன்னார், எம்ஜிஆர் எப்படி வந்து ஆனார் பார்த்தீங்களான்னு. அப்புறம் நல்லா முக்கம் வாங்கினார். எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் மூலம் திமுகவில் இருந்தார். நாதஸ்மேனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய சட்டப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு அலிம் அல் புகாரி நம்முடன் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து ஒரு திருப்பி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாசிட்டிவான விஷயமா அதிமுக பாசிட்டிவ், ரெண்டு பேரும் அதிமுக சண்டை போட்டுருக்காங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ இது வந்து புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாருக்குமே பாசிட்டிவ் கிடையாது. ஒரே வார்த்தை சொல்கிறேன். தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அழகாக சொல்லியிருந்தார் எழுச்சி தமிழர். இது உண்மையிலே யாருக்குமே கிரெடிட்டான மேட்டர் இல்லை. நான் ஒரே ஒரு உதாரணம் கேட்குறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருக்குல்ல, இது அதிகமாக எடுத்து விமர்சனம் பண்ணது யார் அந்த சாரு கருப்பு பேட்ஜு இதெல்லாம் போட்டது யார்? அதிமுக. நியாயமாக இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்த இந்த விவகாரத்திற்கு தீர்ப்பு வரும்போது இதற்கு நாங்கள் தான் காரணம், இந்த குற்றவாளி முழுமையாக தண்டிக்கப்பட்டதுக்கு நாங்கள் தான் காரணம்னு திமுக கொண்டாடினா எப்படி இருக்கும்? குற்றம் நடந்ததே உங்கள் ஆட்சியில் தானே கேட்போம். அப்போ அதிமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த உரிமை கிடைக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. கம்பேரிட்டிவ்லி இது தப்பு. நான் சொல்லிட்டு இருக்கிற உதாரணம் வந்து தப்பு. ஏன்னா they took 13 days to file even an FIR. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு 13 நாள் ஆச்சு. அந்த அதிமுக பிரமுகருடைய குடும்பத்தில் இருந்ததுனால தான் பெரிய அளவில் அதில் திமுக காரன் கூட இருக்கான் அப்படின்னு இருக்குது, அதில் காங்கிரஸ்காரன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன்லாம் இப்போ ஆட்சியிலையும் இல்லை, அதிகாரத்திலையும் இல்லை. பிரச்சனை எங்கே வரும்னா அதிகாரத்தில் இருப்பவன் இருக்கும்போது தான். ஏன்னா ஞானசேகரன் திமுக காரன் தொடர்பில் இருக்கான்னு சொல்லும்போது தான் மேட்டர் பூம் ஆச்சு. அதை பயன்படுத்தி அவன் தப்பிக்க பார்த்தான்னு சொல்லும் போது தான் மேட்டர் பூம் ஆச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ உண்மையிலேயே பொள்ளாச்சி விவகாரத்தை கூட இருந்தவங்க வந்து திமுகவில் இருந்திருக்கலாம், காங்கிரஸ் இருந்திருக்கலாம். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதிமுகவில் பவரில் இருந்தவங்க அவனை தப்பிக்க வச்சாங்கன்றது தான் பிரச்சனையே. அதனால தான் கேள்வியே எழுந்துச்சு. இப்போது திமுக ஆட்சியில் ஒரு ஞானசேகரன் உருவானது என்பது அவன் கொடூரமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அவன் தூக்கு தண்டனைக்கு ஆளானாலும் இது வந்து ஆட்சியின் மீது ஏற்பட்ட கரை என்பதை மறைக்க முடியுமா? அப்புறம் எப்படி அதிமுக இதில் உரிமை கொண்டாடுது? அப்போது திமுக தன்னுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது சிபிஐக்கு கூட ஒத்துழைப்பு தந்து இந்த வழக்கை தன்னுடைய ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வருது. எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? வழக்கு சிபிஐயாக இருக்கலாம், நல்லா கேளுங்க, வழக்கு சிபிஐ வழக்காக இருக்கலாம். இருக்கக்கூடிய அத்தனை 40க்கும் மேற்பட்ட சாட்சிகள் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கொடுக்காம சாட்சி சொல்லியிருக்காங்க. இப்போ சாட்சியை போய் டேம்பர் பண்ணுறான்னு வைங்களேன், எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறான்னு வைங்களேன், விட்னஸை டேம்பர் பண்ணுறான்னு வைங்களேன், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அதற்கான பொறுப்பை எடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? எந்த விட்னஸும் பாதிக்கப்படாமல் இருக்குது சிபிஐகள். அது கிடையாது, அது காவல்துறையிட்ட தான் இருக்குது, ஸ்டேட்டோட இது. அப்போ எந்த சாட்சிகளும் மிரட்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்து, சாட்சிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து, அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தது கொஞ்சம் திமுக வந்து அந்த கிரெடிட் அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. நாளைக்கு அதிமுக வந்து இது நான் கேட்குறேன், இதே ஞானசேகரன் இஷ்யூ வந்து முடிஞ்சு அவனுக்கு தூக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அப்போ அதிமுக என்ன சொல்லும்? நியாயமாக சொல்லணும். அதிமுக என்ன சொல்லும்? நாங்கள் தான் இந்த இஷ்யூவை பெருசாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்தோம். அதே தானே நீ திமுக சொல்லுது. நான் எதிர்காலத்தை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எனவே அதிமுக இதில் பேசுவதில் எந்த நியாயமும் இல்லை, பழனிசாமி இதில் பேசுவதில் எந்த தர்மமும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா வந்து இன்னுமே வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி பேசிகிட்டு இருக்காரு. திருமாவளவன் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிமுக வந்து மறைமுகமாக பேசிகிட்டு இருக்கின்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாமக வந்து மாநாடு நடத்தி பாமகவும் ஒரு முக்கியமான பிளே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி விஷயங்களாக இருக்குது. இந்த கூட்டணி கணக்கெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும். எனக்கு தெரிஞ்ச அதிமுக தொடருமா பாஜக கூட்டணியில் என்பது எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது.
அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜய் வந்து அறிவாளியாக சிந்திப்பாரே ஆனால் அவர் தனித்து நிற்பது என்பது அவருக்கு அவ்வளோ ஏற்புடையதல்ல. எனவே அவர் வந்து அதிமுகவோட கூட்டணியில் போகிறதுக்கு ஒரு ஜென்ரல் அப்சர்வராக சொல்கிறேன், கூட்டணி போகிறது வாய்ப்பு இருக்குது. அது அவருடைய முழு உரிமை. பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து போனாருன்னு சொன்னால் காணாமல் போயிடுவார், காலி ஆகிடுவார். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தலையை தூக்க முடியாது. அவர் பண்ணுற ஒரு சில விஷயம்லாம் நான் சிங்காக இருக்க மாதிரியே இருக்குன்ற மாதிரி விஷயம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எல்லாமே தெரியும். திடீர்னு வந்து வக்பு வாரிய சட்டத்தை ரிலேட்டடாக அவர் பேசுகிறார். அவர் ஏன் பேசலன்றதை தாண்டி திடீர்னு இதை பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் சிங்கா போகிற பாலிடிக்ஸ்ன்ற ஒரு பார்வை வைக்க வேண்டியது. அதில் நீங்கள் யாராவது தாவக கட்சிக்காரங்களாம் கேட்கணும். அவர் செய்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரியலன்னும் போது கட்சிக்கு அப்பாற்பட்டு எனக்கு எப்படி புரியும் அவர் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறார்? அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்களே அதான் ஆதவர்ஜன் அவர் பேட்டியில் சொன்னார், எம்ஜிஆர் எப்படி வந்து ஆனார் பார்த்தீங்களான்னு. அப்புறம் நல்லா மொக்கம் வாங்கினார். எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் மூலம் திமுகவில் இருந்தார், அரசியலில் பாடம் படித்தார். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடாக வெளியே போனார். அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்து பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஸோ இவங்க அவரை ஏற்றி விட்றாங்களா இல்லை அவர் இவங்களை ஏற்றி விட்றாரா என்னன்னு தெரியல. பட் நான் சிங்கிங் வந்து அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் இல்லை, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே வந்து இங்கே இந்த ஸ்ட்ரீமில் வந்து ஸ்டிங்க் ஆகலை இன்னும். கட்சியோட பொதுச் செயலாளர் பேசுறாரு, ஏதோ சீரியஸான விஷயம் பேசணும், ஒரு பலூன் விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆனன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் டீட்டெயிலாக பேசுறாங்க. என்ன வேற என்ன நாட்டில் எவ்வளோ வேற என்ன பேச முடியும்? அவர்கிட்ட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பில் அகேன்ஸ்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா, என்ன பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்குது அப்படின்னு. அது என்ன பாதிப்பு இருக்குதுன்னு இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சனால தான் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோங்கிறார். ஸோ பாவமாக இருக்குது. மேபி ஏதாவது சாதிப்பாருன்னு ஒரு யோசனை இருந்தது. நாள் போக 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 அது வந்து அது அச்சமாகவும் கவலைக்கிடமாகவும் அது இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். அதே மாதிரி ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் இந்த ஒரு இது ஃபார்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிஜேபியோடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலாக ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லாம் வரது தான். அட்லீஸ்ட் அவங்க அந்த பிஜேபி கூடாரத்தோடு வெளியே வந்தாங்கன்றதோட பாராட்ட வேண்டியது தானே. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா, அண்ணாமலைன்னு ஒரு தம்பி இருந்தாப்புல கட்சியில் பிஜேபியில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை மாற்றக்கூடாது, நம்ம கண்டென்ட்டே கிடைக்கும். கண்டென்ட்டே இல்லை பாருங்க. ஒரு நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சு பேசுகிறாரு, தமிழில் பேசுங்கன்றாரு. அப்போ பேரவைத் தலைவர் எல்லாரும் சிரிக்கிறாங்க. பழைய இது சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிங்கான ஆள் அவர் நயனார் நாகேந்திரன். நான் சிங்கிங்காக இவர் உங்கள் கேள்வியிலேருந்து சொல்ல மாதிரி நான் சிங்கிங்காக இருந்தவர் அண்ணாமலை தான். அவர் தேசிய கட்சிக்கு ஏற்படாத மாநில தலைவரே கிடையாது. செம காமெடியாக இருந்தது அவர் இருக்கும்போது. அகெயின் கமிங் டு த பாயிண்ட், அண்ணாமலை தலைவரானோடனே சிடிஆர் நிர்மல்குமாரோட வேலையை எடுத்துக்கிட்டாப்புல. ஐடி விங் வேலை வந்து ஃபுல்லாக அண்ணாமலை பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு என்னடா வேலைன்னு சண்டை போட்டு தான் வெளியே வந்தாப்புல. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளே நடந்த விங்கு சண்டை. அது ஒரு விங்கு தலைவராக இருக்க வேண்டியவர் கொண்டு வந்து கமிட்டிக்கு தலைவராக வந்து போட்டாங்க. அவர் வந்து ஃபுல்லாக நான் போனால் அப்படியே மலடா அண்ணாமலடா ட்விட்டர்ரா அதுரா இதுரான்னு கூட இப்போ ஒன்றும் இல்லையே, சதம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? உண்மையிலேயே உங்ககிட்ட மக்கள் ஆதரவு இருந்திருந்தா இன்னமும் அது ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ தலைவர் ராகுல் காந்தி எந்த பொறுப்புலையும் இல்லை. நான் தலைவர் ராகுல் காந்தியை ஃபாலோ பண்ணுறேன், ஆல் அலர்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனாலும் அவர் போடுற எந்த ட்வீட்டும் எங்களுக்கு நேரடியாக காட்டாது. நாங்கள் அவர் பேரை சர்ச் பண்ணி தான் உள்ளே போய் பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவரை கர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவருடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ். ஆனாலும் அவருடைய பாப்புலாரிட்டி, மக்கள் மத்தியில் அவருடைய ரீச்சு, தோல்விகளே சந்தித்த ஒரு தலைவர் போங்க, நானே பெருமையாக சொல்கிறேன். ஆனால் தோல்விகள் ஒரு தலைவனை உண்டாக்கும், வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும். அதனால் இவ்வளவு தோல்விகளை கண்டிருந்தாலும் கூட ஒரு தலைவராக இன்னைக்கு நிற்கிறாருன்னா அதுதான் இங்கே வித்தியாசம். அப்போது எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நிர்மல்குமாருக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது யார் ஐடி விங் தலைவர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டார். பட் ஸ்டில் ஒரு பாசிச கட்சியை விட்டு வெளியே வந்து ஒரு ஜனரஞ்சகமான கட்சியில் அதிமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து வெளியே வந்து தாவேகாக்கு போனார். ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா, இவர்களெல்லாம் முற்போக்குவாதிகள் அல்ல என்பதனால்தான் அங்கேருந்து டேரெக்டாக திமுக வரதில்லை. இவங்க செட்டையாக சுத்தமாக சிங்க் ஆகாது. ஒரு ஐடியாலஜி வைஸ் இவங்க ஒத்து வராது. கொஞ்சம் வெறிகிரி பேசிக்கலாம் ஏதாவது. இப்போ இங்கே மதவெறி பிஜேபியில், அதிமுகவில் தலைமைத்துவ வெறி, ஏதாவது ஒரு தலைமை கிடைக்கணும், அந்த வெறியில் இருந்தாலும் எதை வேணால் செய்ய தயார் எடப்பாடி. இங்கே ரசிகர் வெறி. ஆக மொத்தத்தில் சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் இங்கே வேலை கிடையாது. எனவே அவங்க இந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க. ரசிகர் வெறி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு கட்சியோட தொண்டர்களே கண்ட்ரோல் பண்ண முடியலையோ விஜயால அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. அதுதான் பிரச்சனை. அண்ணாவுக்கு பின் திமுக அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, படிச்சிருக்கேன் நான். இப்போ பகுத்தறிவு பேசக்கூடிய திமுகவிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் பகுத்தறிவுக்கு எதிரான பச்சை குத்துதலை தன்னுடைய மக்களுக்கு, அதிமுககாரர்களுக்கு அவர் சொன்னபோது எல்லாரும் ரெட்டையிலை பச்சை ஊற்றினாங்க. ரெட்டலை எம்ஜிஆர் ஃபோட்டோ, ரெட்டையில மெயினாக ஃபோட்டோலாம் அது அவர் சொன்னது வந்து ரெட்டையில குத்துங்கினார். எல்லாரும் குத்துனாங்க. ஏனென்று கேட்காமல் ரெட்டையில குத்தினாங்க. அதற்கு காரணம் அது பகுத்தறிவுக்கு எதிரானது. அதற்கு காரணம் எம்ஜிஆரிடம் இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல, அவர்கள் ரசிகர்கள். அப்படி ரசிகர்கள்லாம் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அது ஆபத்தானது. இப்பயுமே கட்சிக்காரங்க நிறைய பேர் விஜயோட ஃபோட்டோவை குத்திட்டு இருக்காங்க. அவரே சட்டையில் குத்திட்டு தான் இருக்கிறாரு இவர். அவங்க ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ பிராண்ட் அது. அதனால்
ஒரு நல்ல விஷயம் செஞ்சு பிராண்ட் ஆகலாம், தப்பு இல்லை. அவர் இது வரைக்கும் திரைப்படம் தான் நடிச்சிருக்காரு, சமுதாயத்துக்கு எதுவும் நல்லது செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி இனிமே செய்யலாம், அவர் ஒரு ட்ராக் ரெக்கார்டு உண்டாக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் ஒரு நியாயம் இருக்கும். ஓகே சார். பாமகவோட மாநாடு, பாமகவோட மாநாடை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு வெறி கொண்ட ஒரு இதாக தான் பார்த்தேன். நான் அப்போ ஸ்டக் ஆகிட்டேன், அங்கே தான் வர வழியில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே. அப்போ அதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இனமே எழு, உரிமை பெரு, இனமே எழு, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? ஒரு விஷயம் கூட ஆக்கப்பூர்வமாக எதுவுமே இல்லை. அந்த மக்களை வந்து கல்வியின் பக்கமாக நிலைநிறுத்துவது சம்பந்தமாக இடஒதுக்கீட பேசுகிறாங்க. கடைசியாக ஒரு படிக்கணுன்ற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தார். இவ்வளோ கல்லே தடிங்கன்னு சொன்னவங்க இப்போ படிங்கன்னு சொல்கிறாரு, அது நல்ல விஷயம் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் அதான் லாஸ்ட்டாக அது ஒன்று தான், அந்த இடஒதுக்கீடு பற்றி பேசிட்டு லாஸ்ட்டாக அதை ஒன்றை தவிர வேறு எதுவுமே உருப்படியான எதையுமே அங்கே நம்ம பேச பார்க்கல. அதில் ஒரு சின்ன ஒரு பொடியனை கூட இன்டர்வியூ எடுத்து போட்டு வைரல் ஆயிருந்துச்சு. திருமாவளவன் வந்து அழைப்பு கொடுத்தோம், அவன் வராத நல்லதாக போச்சு, வந்தால் அடிப்போங்க அப்படிங்கிறாப்புல. இதுதான் அவங்களுடைய யதார்த்தம். எனவே ஒரு சமூகத்தை ஒன்று கூட்டுவது தவறில்லை. அந்த சமூகத்தை ஒன்று கூட்டி அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுக்கப்படுத்த வேண்டும், வெறியேற்றக்கூடாது. வெறியேற்றது தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. மீண்டும் ஒரு முறை அவர்கள் வெறியேற்றி தான் நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இனி அதே மாதிரி கூட்டி அதில் ஆனால் அப்பா போட சண்டை வேறு. அப்பா ஒரு பக்கம் போகிறார், வண்டி விட்டு போகிறாரு, புள்ள ஒரு பக்கம் வண்டி விட்டு போகிறாரு. அப்புறம் அந்த மாநாட்டு இதழ ஏதோ ஒன்று வெளியிட சொன்னால் அதை வெளியிடாமல் எஞ்சி போயிட்டார். அவர் அது பெரியவர் எஞ்சி போயிட்டார். நான் சொல்கிறேன் 10 ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு நீ இது பண்ணாத, எனக்கு தெரியும், வச்சிருப்பேன், எனக்கு தெரியும். இவர் தான் பக்கத்தில் அவர் இப்படி திரும்பி பேச வேண்டியது, அவர் இப்படி பார்த்து ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்படி திரும்பி ஒரு ஆளை பார்த்து பேச வேண்டியது பேசிட்டு இருக்காரு. சரி, எனவே வந்து கட்சிக்குள்ள ஆள் சேர்த்துக்கிறீங்க அதுவும் சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு, நீ போயிடே, நான் வச்சுக்கிறேன், நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் அதை சொல்கிறாரு. எனவே தந்தை மகன் சண்டையை வந்து இவ்வளோ பெரிய மேடை போட்டு பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மாநாடாக அந்த மாநாட்டை அந்த மக்களை என்லைட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே இப்போ இந்த 10.5ன்னு பேசுகிறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, யார் அதை இது பண்ணணுன்ற விஷயங்கள் பேச மாட்டாங்க. இதுதாண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க அந்த மக்கள் சந்திக்கிறாங்கன்ற விஷயங்களையும் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சொன்னால் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அவங்களுக்கும் அறிவு வந்துடும்ல. அவங்க ஏன் இந்த வெறிக்குள்ளே வந்து அடங்க போகிறாங்க? எதுக்கு வந்து திருமாவளவனே வந்தாலும் அடிப்போம் அப்படின்னு ஒரு இளைஞனை பேசுகிற அளவுக்கு தானே அவங்களுடைய புத்தி இருக்குது. அந்த மாதிரி ஒரு புத்தி. அப்போ அவங்க என்னைக்கு அவர்கள் விழிப்புணர்வு அடைகிறார்களோ அன்றைக்கு அந்த சாதிய கட்டமைப்புலேருந்து வெளியே வந்துடுவாங்கல்ல. இன்றைக்கு பாமகவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி வன்னியர்களை பாஜக உள்வாங்கி விட்டது. RSS சித்தாந்தம் உள்வாங்கிடுச்சு. அந்த தீச்சட்டியை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கிறவங்க, மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கிறவங்க, அன்புமணியை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கிறவங்க, மாம்பழம் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கிறவங்க, பல பேர் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 100% சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. இதற்கு காரணம் வந்து திருபுவனம் ராமலிங்கத்தை கொலை செய்தது இஸ்லாமியர்கள் அப்படின்னா அங்கன்று இங்கொன்றுமாக நடப்பதற்காக வந்து ஒரு சமூகத்துக்கே வந்து ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. ஆனால் இவர்களே அறியாமல், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சரின்னா அன்புமணி வந்து பாஜகவின் பக்கமாக இருக்கிறார் கட்சி. நிச்சயமா ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜக வேண்டாம் என்று சொல்கிறார். அதுக்கு பெரியவர் சொல்லும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக RSS சித்தாந்தத்தை உள்புகுத்தி இழுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டாவது உடஞ்சதுன்னா உடனே உள்ளே இறங்குவாங்க. குழப்பமே இல்லாத இடத்துல உள்ளே வந்து குழப்பம் பண்ணுறது எக்ஸ்பர்ட்டு. இது ரெண்டாவது உடஞ்சுன்னா உடனே உள்ளே இறங்கி பல இடங்கள் அந்த திரௌபதி அம்மன் சார்ந்த கோயில்கள்லாம் வந்து வழிபாட்டு ரிலேட்டடாக பிரச்சனை, மேல் பாதி உட்பட பல இடங்கள் அந்த பிரச்சனை வர்றது காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவங்க இப்போ அந்த ஜாதி ரீதியாக இருந்த ஒரு விஷயத்தை மத ரீதியாக கொண்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல வெறி, அதாவது தான் நான் சொன்னேன், ஒரு இடத்துல வெறி இருந்தால் அதை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு என் நினைவு சரியாக இருந்தால் அண்ணாமலையோட எண்மண் மக்கள் யாத்திரை அப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார், பாஜகவோட தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களையும் பாமக தொண்டர்களையும் பாஜக தன் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் இப்போவே அலர்ட் ஆகலாம் அப்படின்னா 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். வேறு வழியில் இவங்க நினைக்கிறாங்க நம்மளை ஏதாவது அழுத்திடுவாங்களோ. அன்புமணியை பொறுத்தவரை அந்த சிபிஐ கேஸ் ஒன்று பண்ணி சிபிஐ கேஸ் ஒன்று இருக்குது. இதை இப்படி எம்பியாகவே ஓடலாம், காலத்தை ஓட்டிக்கலாம், தேர்தலில் ஜெயிக்க முடியல அவரால், அதனால் இப்படியே காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து ஒரு சுயநலம் கொண்டு இப்படி முடிவெடுக்கிறாரு. கட்சியை வந்து காலியானாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ், இஸ் அ சில்வர் ஸ்பூன் ஃபிட் தானே அவர். 2016 ஒரு எம்எல்ஏ சீட் கூட அவரால் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி. அப்போ வந்து சில்வர் ஸ்பூன்லேயே வந்தவர் தானே, பான் வித் சில்வர் ஸ்பூன் தானே அவர். அதனால் வந்து ராமதாஸ் அவர்களை போல் வந்து இவரால் வந்து போராட்டமாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து எப்படியாவது பாஜக அடமானம் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. பாஜக வந்து அவங்களே ஓப்பனாக சொன்னது தான், நாங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கூட இருந்து நாங்கள் எமர்ஜிங்காக வருவோம் அப்படின்னு பாஜக சொன்னது தான். அதை தான் அவர்கள் எல்லா இடத்திலும் செய்வார்கள், அதைத்தான் பாமகவிலும் செய்ய துடிக்கிறார்கள். ஓகே சார், அந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான விஷயங்கள்லாம் அடுக்கி லைனாக பேசிகிட்டு இருக்காரு. பெரியவர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்டாலின் அவர்களிடம் நான் கேட்டிருந்த விஷயங்கள் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் போகுது. இதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய அதுக்கு என்ன அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் திமுக பக்கமாக அந்த பக்கமாக வரணும்னு நினைக்கிறாரு, அல்லது குறைஞ்சபட்சம் தனியாக கூட நிற்கலாம்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன், அல்லது குறைஞ்சபட்சம் ஆளுங்கிற கட்சியோடு ஒரு ஒருங்கிணைஞ்சு போகலாம் தான் ஸ்டேட்டில் அப்படின்னு கூட அவர் நினைக்கிறேன். இவர் தப்பான முடிவு எடுக்கிறாரு.
ஆனால் பெரும்பகுதி தொண்டர்கள் வந்து அன்புமணி பின்னால் இருப்பதை போல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு அந்த வரவேற்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. ரெண்டாவது அவர் கொஞ்சம் இவரோட கம்பேர் பண்ணும்போது எங்கே இருக்கு அதனால தான் சொல்கிறார், வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறியா, என் கையை பிடிச்சிப்பார், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து 87 86 ஆக போகுது, என் கையை பிடிச்சிப்பார், நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். காரணம் என்னென்னா இவர் கொஞ்சம் எங்கே இருக்கனால இவர் பின்னால் போயிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. ஸோ இது வந்து பாஜகவோடு எந்த கட்சி கூட்டு சேர்ந்தாலும் அது சர்வநாசம். அது அதிமுகவுக்கும் பொருந்தும், பாமகவுக்கும் பொருந்தும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்துக்கு வந்து போய் வைக்கிறேன். தேங்க்யூ.